அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னுடைய போர்ட்ஃபோலியோ பார்ட் 2. அதாவது நான் வாங்கி வச்சுக்கிற ஸ்டாக்கில் முதல் பாதியை நான் முன்னாடியே சொல்லிட்டேன். இது ரெண்டாவது பாதி. 7 ஸ்டாக்கோட டீட்டெயிலை நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு மணப்புரம். மணப்புரமில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு ஸ்டாக்கு 130 ரூபா 50 காசு அந்த ரேஞ்சில் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 166.70 பைசா. இதில் நான் டிவிடெண்டாகவும் இது வரைக்கும் 4 ரூபா வாங்கியிருக்கேன். அடுத்தது நேஷனல் அலுமினியம் NALCO, இதனுடைய ஷேருடைய நேம். இதில் ஒரு ஷேர் நான் 94 ரூபா ஆவரேஜில் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 137 ரூபா 50 காசு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக டிவிடெண்டாக ஒரு ஷேருக்கு இது வரைக்கும் நான் 6 ரூபா 50 காசு டிவிடெண்டாகவும் நான் வாங்கியிருக்கேன். ஸோ ஷேர் விலையும் ஏறி இருக்கு, டிவிடெண்ட் அமௌண்ட்டும் எனக்கு வந்திருக்கு. மூணாவது RTN பவர். RTN பவர் இதுவும் ஆக்சுவலாக நான் விலை கம்மியாக இருக்கு, சீப்பாக தானே இருக்கு, சரி வாங்கி போடுவோமே அப்படின்னு சொல்லி வாங்கி போட்ட ஒரு ஸ்டாக்கு. 5 ரூபா ஒரு ஷேர் அப்படின்னு இருக்கும்போது நான் வாங்கினேன். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஷேரோட விலை 8 ரூபா. நான் வாங்கினத விட 60% வேல்யூ இன்க்ரீஸ் ஆகி இருக்கு. அடுத்தது சவுத் இந்தியன் பேங்க். சவுத் இந்தியன் பேங்க் இப்போ ரீசெண்டாக நிறைய நியூஸ் போயிட்டு இருந்து நிறைய பேர் சவுத் இந்தியன் பேங்கை பற்றி கேள்விப்பட்டு இருப்பீங்க. சவுத் இந்தியன் பேங்க்ல ரைட்ஸ் இஷ்யூவும் போய்கிட்டு இருக்கு. நான் சவுத் இந்தியன் பேங்கை 16.4 ஆவரேஜ் ப்ரைஸில் ஆல்ரெடி வாங்கியிருந்தேன். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 27 ரூபா 70 பைசா. சேம் டைம் ரைட்ஸ் இஷ்யூவில் யார் யார் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. நானும் ரைட்ஸ் இஷ்யூவில் அப்ளை பண்ணேன். இன்னும் எனக்கு அதிலேருந்து எந்த கன்ஃபர்மேஷனும் அப்டேட்டும் வரல. ஸோ நான் அதுக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ரைட்ஸ் இஷ்யூவில் ஒரு ஷேர் 22 ரூபாய்க்கும் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். அதுவும் கிடைச்சதுனாக்கா இந்த ஆவரேஜ் ப்ரைஸ் மாறும். அதே நேரத்தில் என்னோட ப்ராஃபிட் அமௌண்ட்டும் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாடா பவர். ஒரு ஷேர் 208.7 அப்படிங்கிற ஆவரேஜ் ப்ரைஸில் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 379. கிட்டத்தட்ட 70% எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு. சேம் டைம் டிவிடெண்டாகவும் ஒரு ஷேருக்கு 2 ரூபா வீதம் டிவிடெண்டும் எனக்கு வந்திருக்கு. அடுத்தது டாடா ஸ்டீல். டாடா ஸ்டீலில் ஒரு ஷேர் 137.6 அந்த ரேஞ்சுக்கு ஆவரேஜ் ப்ரைஸில் நான் வாங்கியிருக்கேன். இன்னைக்கு மார்க்கெட் ரேட் 145.7. டிவிடெண்டாக இது வரைக்கும் நான் ஒரு ஷேருக்கு 3 ரூபா 60 காசு வாங்கியிருக்கேன். இந்த டாடா ஸ்டீல் நான் ஆக்சுவலாக டாடா மெட்டாலிக்கில் 10 ஷேர் வாங்கியிருந்தேன். டாடா மெட்டாலிக்கும் டாடா ஸ்டீலையும் மெர்ஜ் பண்ணுற நேரத்தில் எனக்கு டாடா மெட்டாலிக் 10 ஷேருக்கு பதிலாக டாடா ஸ்டீலில் 79 ஷேர் கொடுத்தாங்க. அதனுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் ப்ளஸ் மொத்தமாக ஆவரேஜாக 137. இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டுக்கு 145. இந்த டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு 3.6. ஸோ இப்போ வரும்போது எனக்கு ஷேரோட வேல்யூ பொறுத்து டிவிடெண்ட் அமௌண்ட்டும் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் கடைசியாக இருக்கிற ஸ்டாக் யூகோ பேங்க். பேங்கிங் செக்டரில் இதுலேயே நான் ஷேர்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். ஒரு ஷேர் 27.5 அப்படிங்கிற ஆவரேஜ் ப்ரைஸில் என்னுடைய ஷேர் போர்ட்ஃபோலியோ ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு அதனுடைய மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னாக்கா 50 ரூபா 50 காசு. கிட்டத்தட்ட 23 ரூபா இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட டபுள் ஆக போகுது. கூடிய சீக்கிரத்தில் டபுள் ஆகிடும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுதான் இப்போதைக்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிற ஸ்டாக்ஸ். 1 by 1 வீடியோவில் ஒரு ஸ்டாக்கை எப்படி சூஸ் பண்ணலாம், ஒரு ஸ்டாக்கை எப்படி செக் பண்ணலாம், எந்த டைமில் ஒரு ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையும் 1 by 1 நான் வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். என்னுடைய சேனலுக்கு ஆதரவு அளிக்கும் அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி, வணக்கம்.